ஓம் நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜிகே. நண்பர்களே, சரியாக இந்த யூடியூப் ஆரம்பித்து எனக்கு 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அந்த இது வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம ஒரு பதிவை பார்க்கலாம். என்னோடது ஃபர்ஸ்ட் முதல் பதிவை பார்த்துருப்பீங்க. அது ஒரு எல்லாரும் எப்படி பண்ணலாம், யார் தலைமை பதிவு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டக்ட் கொடுத்துருந்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் இதுவே எனக்கு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மள நிறைய பேத்துக்கு ஆஹ் தொழில் அல்லது வியாபாரம் தொடங்குறதுல முனைப்பு அதிகமா இருக்கும். அப்படி அந்த யார் அந்த தொழில் வியாபாரத்தை எப்ப தொடங்கினா அது சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஜோதிட ரீதியாக பார்க்கலாம். இது கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லா வியாபாரங்களும் வெற்றி அடைவதில்லை தொடங்குனது. அதே மாதிரி நம்மளை அறியாம தொடங்குனது சிலதெல்லாம் பெரும் வெற்றியை அடைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வியாபாரம் தொடங்குறதுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல அதற்கான தசா புத்தி இருக்காங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிங்க. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். நமக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஆள் மனதுல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு வெறி இருக்கும். அது நெகட்டிவா போறதும் இருக்கும், பாசிட்டிவா போறதும் இருக்கும். அப்ப அந்த தசா புத்தி சம்மதிக்கணும். அதனால அதை நீங்க செக் பண்ணிக்கிங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா, நீங்க இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், என்னையா இது சனி பயிற்சி குரு பயிற்சி சொல்றோம், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம தொழில் வியாபாரத்தை பத்தி பேசணும்னா, இந்த இடத்துல நமக்கு தொழில் வியாபாரத்துக்கு எல்லாத்துக்குமே சனியானவர் தான் முதன்மையானவர். அப்ப சனியை நம்ம எடுத்துக்கணும், மையப்படுத்தி எடுத்துக்கணும். சனிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய சனி இருக்கிற வீட்டுக்கு மெயின் அந்த குரு பயிற்சிகள் வருது இல்லைங்களா, அந்த குரு பயிற்சிகள் 1, 5, 9 இருந்ததுன்னா தாராளமாக தொடங்கலாம். உங்க பிறந்த கால ஜாதகத்துல சனி இருக்கும் வீட்டுக்கு இப்ப கோச்சார குருவானவர் 1, 5, 9 இருந்தாருன்னா கவலைப்படாம ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப அற்புதமான டைம் தான். அதாவது உங்களுக்கு தசாபதி சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா இது டபுள் டிக் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஏதுவான காலம் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தது மத்தியமும் பார்க்கலாம். 3, 7, 11 பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது குருவோடைய ஸ்தானங்களை பார்க்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா நீங்க செய்யவே கூடாது. இப்ப உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு சனிக்கு குரு 6, 8ல இருக்காருன்னா கண்டிப்பாக தவிர்த்து விடலாம். அது நன்மையை தராது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம். குரு தான் எப்படி இருந்தாலும் மாறுவார் இல்லையா? அப்ப ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் சனிக்கு பார்த்துருங்க. இதே பார்த்துட்டு டிக் அடிச்சு இப்ப உங்களுக்கு 2, 3 டிக் அடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கீழே வாங்க. அடுத்து ஜென்ம நட்சத்திரமும் ஒண்ணு இருக்கும். நீங்க சந்திரன் நிக்கிறது தான் ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு குரு இதே மாதிரி 5, 7, 9, 11ல வந்துருச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நன்று. 2லயும் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த ஜாதகம் பாக்குறோம்னா, நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தான். முதல்ல நம்ம ஒரு வியாபாரத்துக்கு பொருளாதாரம் ரெடி ஆகணும், இடம் ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தொடங்கும் போது எந்த விதமான பிரச்சனைகளும் வராம போறதற்கு இவர்கள் அனைவரும் பின்னின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க போறது ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். கண்டிப்பா நீங்க தொடங்குற தொழிலோ வியாபாரத்திலோ வெற்றி அடைவீர்கள். அதற்கு இந்த இறை உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.